இது வரைக்கும் நான் கமல் சாரை பார்த்ததே இல்லை. இதுவரை நான் கமலஹாசன் சாரை எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த வந்தாரு, அந்த போறாரு, அந்த விளையாட உட்காந்துருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, அங்க அந்த போறாரு, அந்த போற அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுவரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்குற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்ததில்லை. அருணாச்சலம் ரஜினி சார் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக அருணாச்சலத்தில் என்னை சேர்த்து விட்டார். இப்போ இருந்து எல்லா நடிகரையும் பார்த்துட்டேன். மேக்சிமம் எல்லா நடிகர்களுடையும் பேசிட்டேன், எல்லா டெக்னீஷியனோடும் பழகியிருக்கேன். ஆனால் அஜித்தை வச்சு சூர்யா வச்சு படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 50 படம் கதை வசனம் எழுதியிருக்கேன். ஆனால் இன்னமும் அந்த மனிதனை நான் பார்க்கவே இல்லை. எனக்கான ஒரே ஒரு விஷயம் ஆசை, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சிங்கிபிள் எங்கே இருக்காப்புல கொஞ்சம் வருஷங்க பார்க்கலாம்னு அவர் சொன்னார்னா அது போதும். இலவசனை வைகிறாரு, வைடாண்ணே. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சிறப்புண்ணா. இந்த தம்பி ஏதோ சூரிய ஏதோ சொல்ல வரான், சொல்ல ஒன்று. இது எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், நம்ம வந்து பேசும்போது எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பேசுவோம். அதான். அனைவருக்கும் வணக்கம். இது தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், சூர்யா அவர்களுக்கும், இயக்குனர் சிவா அவர்களுக்கும், எங்கள் சுதன் சார் அவர்களுக்கும், மிகப்பெரிய நடிகை, மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு ராதிகா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸ்ரீபிரியா மேடம் உங்களுக்கும் என்னோட வணக்கம். மேடம் நிரேஷா மேடம் எப்படி இருக்கீங்க? ஓகே. எல்லாரும் எல்லா எடிட்டர், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இலவசண்ணே, முத்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கதையை கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் கேட்கல, முத்துக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணே நேற்று ஒரு கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, அது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து அந்த கேரக்டர் சொல்லும்போது உங்கள் பேரை சொல்லி சொன்னாங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கா முத்து அப்படின்னேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தேன், அது உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தேன். சரி பண்ணுவோங்க எல்லாரும் சொல்லுவாங்க. 2 மணி நேரம் அவர்கிட்ட அப்படியே கதையை கேட்டேன். அப்படி ஃபுல்லாக நேரேஷன் பண்ணார், அப்படி பேசினார். 2 மணி நேரம் எந்திரிச்சு போகவே முடியல அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சத்தியமாக அவர்கிட்ட கதையே கேட்கல. அவர் என்கிட்ட வந்து கதை சொன்னதா சரித்திரமே இல்லை. ஃபோன் பண்ணார், நல்லா இருக்கா, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கா, யார் பண்ணுறா, அண்ணே சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. அப்படியா, சரியா, எல்லாம் நடிக்கிறாங்களா, சரியா. இப்போ சிவகார்த்திகேயன் அவர் எப்படி செலக்ட் பண்ணியிருந்தா, அந்த கதையை ஓகே பண்ணியிருந்தா அதை எப்படி படம் எடுப்பார், அதில் போய் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா நான் அஜித் படம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 600 பேர்கிட்ட கதை சொன்னேன். 600 பேர்கிட்ட கதை சொன்னேன். எப்போ பார்த்தாலும் போனவர் அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, இங்கே போய் சொல்லு, இங்கே போய் சொல்லி பட மொழியில் எனக்கு கதையே மறந்து போச்சு. நான் பட்டா பாடு இருக்கு. ஐயா கேட்க நான் பூசாரிட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், நல்லா பூஜை பண்ணுங்க, இந்த படம் ஓடணும்னு. ஆனால் அந்த படத்தில் அந்த டைட்டில் என்ன வைக்கிறோன்னு தெரியல, எனக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு, உன் பேர் சிங்கப்புலி இல்லை, உன் பேர் சத்யாம்பாங்க. சரின்னு சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணேன், சத்யான்னு. அப்புறம் என் அர்ச்சனைலாம் கூப்பிட்டு போய், என்ன சார் இன்னைக்கு சத்யாவா அப்படி சார், நாளைக்கு சார் என்னைக்கு ஷூட்டிங் கேட்க மாட்டாங்க, இன்னைக்கு உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. இல்லை இன்னைக்கு பேர் வைக்கல, ஆனால் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போய் பூசாரிகிட்ட கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னாங்க. அதை என்ன அர்ச்சனைன்னு கேட்டால், பூசாரி யாருக்கு அர்ச்சனைனாரு, அண்ணனுக்கு தான் அர்ச்சனை. அண்ணனுக்கு பேர் என்ன, அண்ணனுக்கு இன்னும் பேரே வைக்கலன்னாங்க. ஏன்னா இப்போ பூசை எதுக்கு, அண்ணனுக்கு நல்ல பேர் வைக்கணும்னு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னாங்க. இந்த படம் ஸோ எனக்கு ரொம்ப எஸ்கே ப்ரொடக்ஷனில் டான் பண்ணேன், அது மிகப்பெரிய ஹிட்டு. பேஷன் ஸ்டுடியோ மகாராஜா பண்ணேன், பெரிய ஹிட்டு. இந்த சென்டிமெண்ட்டும் எனக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சியும் எனக்கு கொடுத்துருக்கு. முக்கியமாக ராதிகா அவர்களுக்கு மகனாக பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் கார்த்திகிட்ட, மேனேஜர்கிட்ட, நான் மகனாக பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ் ஹெட்டு, அது எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது. இன்ஃபினிட்டிவ் அது எங்கே போய் தெரியுது. அவரு எனக்கு மகனா,
அவர் 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 எனக்கு மூத்தம் இல்லையா அப்படின்னு ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னை அதை பார்த்தெல்லாம் ஒன்றும் பேசலை, அது மாதிரி ஒன்றும் கேட்கல. அவங்க அவங்க ப்ரொஃபஷனில் அவங்களோட ஆக்டிங்லேயே இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இருக்கும்போது வித்து மேக்கப் 7 o'clock சூரிய, வித்து மேக்கப் 6:30. மேனேஜர் ஃபோன் பண்ணுறது, சார் வித்து மேக்கப் 6:30, சார் வித்து மேக்கப் 7 o'clock அப்படிம்பாங்க. அங்கேருந்து நம்ம வரணும். ஆனால் ராதியா மேடம் வந்தாங்கன்னா அவங்க மேக்கப்புக்கு 3 மணி நேரம் ஆகும்ல, அப்போ தான் நான் காம்படிஷன் ஆரம்பித்தேன். அப்போ 11 மணிக்கு வாங்கம்பாங்க. நான் கேரவனில் கத்துவேன், வாழ்க ராதிகா, வாழ்க ராதிகா, வாழ்க ராதிகா. ஏன்னா இவங்க வந்து 11 மணி தானே ஆகும், நம்ம 10 மணிக்கு போனால் போதும்ல. இன்னைக்கு ராதிகா மேடம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா திக்குனாயிடும், ஐயோ வித்து மேக்கப் 6:30. இந்த தாய் கிழவியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மேடம், எதுவும் இதை பற்றி ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோட அன்பு மிகப்பெரிய அன்பான ஆள். சிங்கப்பிள்ளை நீ கதை சொல்கிற, எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற. நான் ஜானகிராமன்லேருந்து வேலை பார்க்குற எங்கள் சரத்குமார் சார் வந்து சொன்னார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார், அவரை நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் தான் அவரை அப்படி இடுப்பில் வச்சு அப்படி தூக்கி சேரிங் கிராஸ் ஹோட்டலில் அன்னைக்கு இரவு சொன்னேன். நான் நீங்கள் கட்சி ஆரம்பிங்க சார், நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சி தலைவராகவே. நான் அன்றைக்கி சொன்னேன், நான் ஹவாலியான்னு ஒரு சாங் நடந்துச்சு, அதில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் கோவா ஷூட்டிங் வர முடியாமல் போச்சு. அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். ஸோ எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்குது. அவர் வந்து என்னை அவ்வளோ நேசிப்பார். அவரே சொல்லிட்டு போயிட்டார், நீ கமல்ஹாசன் ரசிகராக நடிச்சிருக்கேன்னு. ராதிகா மேடமோட மேக்கப் மேன் தான் எனக்கு வந்து ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு டாட்டு வந்து இப்படி குத்தி ஒரு டாட்டு குத்திருந்தாங்க. அந்த டாட்டு வந்து நீங்கள் 27 நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் கமல்ஹாசன் ரசிகராக யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு சிவா கொடுத்த இந்த கமல்ஹாசன் ரசிகரா கமல் உப்புலியான், என் பேர் என்னை உப்புலியான், ஆனால் எனக்கு கமல் உப்புலியான் நான் மாற்றிக்கிட்டேன். என் மனைவி பேர் அபிராமி, என் மகன் பேர் சுருதிஹாசன், என் மக பேர் சுருதிஹாசன், என் மகன் பேர் கமல்ஹாசன்னு இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இனிமேல் நான் சவால் விடுறேன், என்னை மாதிரி கமல் ரசிகனா யாராவது ஒருத்தர் நடிக்க சொல்லுங்கப்பா. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் நடிச்சிருப்பாங்க, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று நடிப்பாங்க. ஆனால் ஒரு மதுரை மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தன் கமல் வெறியன்னு ஒருத்தர் இருப்பான்ல, கமலுக்கு எப்படி ரத்தத்தை பாய்ச்சுவான்ல, ஒரு மண்ணில் விடுவான்ல, அது மாதிரி அவர் மாதிரி அவரோட ரசிகராக நான் பண்ணியிருக்கேன். அது சார் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தாராம், சிரிச்சாராம். அதோட ஃபுல் கிரெடிட் கோஸ் டு என் தம்பி சிவா டைரக்டர். தம்பி நிறைய எழுதியிருந்தார், நானும் கொஞ்சம் லேசாக போட்டேன். வேணாம்னே சொல்ல, பண்ணலாம்னே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அதை நீ எடுத்துக்கப்பா, நீ அப்புறமேல் பின்னாடி கட் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை நீ பேசுங்கண்ணே என்ன. அந்த தம்பியோட எண்ணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் அது பேஷன் ஸ்டுடியோவாகட்டும், எஸ்கே ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மேடத்துக்காகட்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் 87 சினிமாவில் இருக்கேன், 87. பட் 88 நான் பெங்களூர் இன்ஜினியரிங் போயிட்டேன். அப்புறமேலே ஃபுல் நான் 92, 93 தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து 92 இப்போ 2026 வரைக்கும் இருக்கேன். தீவிரமான ரஜினி ரசிகன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு கமலஹாசன் ரசிகனா என் தம்பி நடிக்க வச்சிருக்காரு. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் நான் கமல் சாரை பார்த்ததே இல்லை. இதுவரை நான் கமலஹாசன் சாரை எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த வந்தாரு, அந்த போறாரு, அந்த விளையாட உட்காந்துருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, அங்கே அந்த போறாரு, அந்த போற அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுவரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்குற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்ததில்லை. அருணாச்சலம் ரஜினி சார் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக அருணாச்சலத்தில் என்னை சேர்த்து விட்டார். இப்போ இருந்து எல்லா நடிகரையும் பார்த்துட்டேன், மேக்சிமம் எல்லா நடிகர்களுடையும் பேசிட்டேன், எல்லா டெக்னீஷியனோடும் பழகியிருக்கேன். ஆனால் அஜித்தை வச்சு சூர்யா வச்சு படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு 50 படம் கதைவசனம் எழுதியிருக்கேன். ஆனால் இன்னமும் அந்த மனிதனை நான் பார்க்கவே இல்லை. எனக்கான ஒரே ஒரு விஷயம் ஆசை, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சிங்கி பிள்ளைங்க இருக்காப்புல கொஞ்சம் வர சொல்லுங்க பார்க்கலாம்னு அவர் சொன்னார்னா
அது போதும். இளவரசனை வைகிறாரே, வைடா அண்ணன். நன்றி நன்றி நன்றி. அண்ணன் வந்து எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பீங்க. சரி, ரைட், டக்குன்னு விஷயத்துக்கு போயிடுவோம். புரியுது. அதனால டக்குன்னு போயிடு. அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் தாய் கிழவி, அண்ணன் செகண்ட் சன் ஆஃப் தாய் கிழவி, நான் தேர்ட் சன் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பனுக்கு ஃபஸ்ட்டு நிவாஸ் மச்சி, கலைக்கிட்ட மச்சி, சூப்பர் மச்சி. ஏன்னா இன்னைக்கு விழாவின் நாயகன், இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அவருக்கு சூப்பர் மச்சி. இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப மகிழ்ச்சிகரமான, ரொம்ப எனக்கு தேவையான ஒரு மேடை. ஏன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும், அதாவது வடிவேல் சார் சொல்லுவார், என்ன மனுஷன் இந்த மாதிரி இந்த இயக்குனர் வந்து என்ன மனுஷன், ஒன்றுமே புரியலை. இப்பணிவோட மொத்த உருவம், பணிவுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்ல, அதை ஒரு அங்கே பார்த்துக்குங்க, அப்படியே பார்த்துக்குங்க. அவர் தான். அதாவது அறிமுகமாகும் போது ஒரு பணிவில் இருந்தாப்புல, படப்பிடிப்பு போகும்போது இன்னும் பணிவாயிட்டாப்புல, பணிவு கூடிக்கிட்டே போகுது. படம் ரிலீஸுக்கெல்லாம் என்ன எனக்கு நாளைக்கு சக்ஸஸ் ஆயிடும், அவார்டுக்கெல்லாம் போவாரா மாட்டாரான்னு தெரியல, அந்த அளவுக்கு பணிவு. இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான இயக்குனர், இந்த மாதிரி ஒரு இயக்குனரை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு, இப்படி ஒரு படத்தில் மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நமது அன்பு அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன். தலைவரே, ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான படம், உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இயக்குனருடைய இந்த அன்பு, நட்பு, அவர் கூட இந்த பயணம், இது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் மொத்தத்துக்கும் காரணம், நீங்கள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. கேட்கும்போது படப்பிடிப்பு அதை நீங்கள் எங்கே வேணாலும் வந்துட்டு போங்க, அப்படிதான் பேசுவார். எங்கே வேணாலும் வந்துட்டு போங்க, நல்ல கதை, நல்ல இயக்குனர், உடனே கேட்டுருங்க அப்படின்னாரு. உடனே அன்பு தம்பி சிவகுமார் முருகேசன் எங்கள் வீட்டுக்கே வந்தாப்புல, உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் கண்ணை எடுக்கவே முடியாது. அவர் ஒரு ஸ்லாங்கு பேசுவார். இப்போ மதுரை ஸ்லாங்குங்கிறது மதுரை சிட்டிக்குள்ளே, இப்போ நான் பேசுறது, அண்ணன் பேசுறது, சூரியன் அன்பு அண்ணன் சூரியன் பேசுறதுன்னா மதுரை சிட்டி, அதை அதாவது மதுரை லிமிட்டுக்குள்ளே இருக்க ஸ்லாங்கு. நீ அப்படியே உசிலம்பட்டிய பக்கம், அப்படியே செக்கானூர் நீ பக்கம் போனீங்கன்னா வண்டி எடுத்து, அது ஒரு இழுவை வலுவாகும். அதுக்குன்னு ஒரு இழுவை இருக்குது. அந்த ஸ்லாங் பேசுறது, மதுரை ஸ்லாங் பேசுறது, அங்கேக்குள்ளே ஒரு 4-5 மதுரை ஸ்லாங் இருக்கு. அது எல்லா ஸ்லாங்கையும் பேசுறதுல அவர் ஒரு பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட். அந்த 2.5 மணி நேரம் நமக்கு நரேஷன் பண்ணதுல லைன் பை லைன் ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன மாடுலேஷனோ அந்த மாடுலேஷன்ல, குறிப்பா மேமுடைய வசனங்கள், எங்க எல்லாருடைய வசனங்கள், அதே மாடுலேஷன் அவ்வளவு சூப்பரா அப்படியே படம் ஓடிச்சு கண்ணுக்கு. வீட்டுக்கு வந்தா நம்ம வந்து ஜூஸ் கொடுப்போம், ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிருந்தோம். சரி, இன்டர்வல் வரும், இன்டர்வல் முடிச்சேன்னா 2 பேரும் குடிப்போம்னு, அது கீழே போய் மண்டி சேர்ந்து மேலே தண்ணி நின்றுச்சு. 2 பேருமே குடிக்கல. தொடர்ந்து அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ சிரிக்க வச்சாரு. என்ன கதாபாத்திரம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவ்வளோ வந்து சிரிச்சு உருளை வச்சு, கடைசியா பயங்கரமா எமோஷனலா கண்கலங்க வச்சு எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டேன். சிவா, நான் அந்த கேரக்டர் என்ன சொல்லிக்கிட்டோமா சிவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேரக்டர் பேர் வந்து என் கேரக்டர் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். இன்டர்வியூலாம் சொல்லிவிட்டேனே. ஓகே மேடம், என்னுடைய கேரக்டர் நேம் சரி வேணாம்னு சொல்லிட்டாங்க மேடம். அது அந்த நான் இப்படி சொல்லிடுறேன், எனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் அந்த கதாபாத்திரம். ஆமா, என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான செல்வம் அந்த கதாபாத்திரம். கிஃப்ட். ரொம்ப நன்றி சிவா, இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து, இப்படி ஒரு முக்கியமான படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்து, உங்க அன்பை நட்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, அங்கிருந்து எடுத்துட்டு போய் இன்னைக்கு சேயோன்ல முக்கியமான கேரக்டர்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. தலைவரே, உங்களுக்கும் சிவாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள், பெரும் மகிழ்ச்சி. நம்மளுடைய சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் கலை ப்ரோ, லவ் யூ ஸோ மச் ப்ரோ. நீ ரொம்ப ஸ்மார்ட் ப்ரோ, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. ரொம்ப பெரிய எனக்கு ஒரு வழிகாட்டி அவர். நிறைய விஷயம் எனக்கு கைட் பண்ணுவார். நான் மதுரையில் இருக்க எல்லா மெஸ்ஸும் கூப்பிட்டு போயிட்டேன் 40 நாள் ஷூட்டிங்கில்.
எப்படியாவது என்னைய மாதிரி ஆக்கிடுவோன்னு பார்த்தேன். ஆனால் அவர் ரிவர்ஸில் போயிட்டாரு. நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஆல்வேஸ் லவ் யூ ப்ரோ. சார், சுதன் சார், பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து உங்ககிட்ட நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அத்தனை வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். மேம், ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்க கூட. அதாவது எப்படி சொல்றது மேம், நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம் ஊரில். கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது இந்த கன்னிமணி பாட்டை போடுவாங்க. எல்லாம் அப்படியே போட்டபடி ஓடிடுவாங்க. எங்கே போவாங்க மறைவாங்கன்னே தெரியாது. தெருவில் ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருப்போம். உங்கள் பாட்டை கேட்டோன்னே உள்ளே ஓடிடுவாங்க மேம். நிறைய இருக்கு மேம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் நான் இதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப நான் இப்போ சிவா கிட்ட கேட்ட கதை சொல்லி முடிச்சேனே, சிவா மேம் ரொம்ப எங்க இருப்பாங்களே, நீங்க எப்படி இந்த கதை, அந்த பணிவிலேயே ஒரு கெத்து இருக்கும் தெரியுமா? பணிவு கெத்து இதுக்கு பேரு. நீங்க பாருங்கண்ணே சொல்லிட்டீங்களே அப்படின்னாப்ல. ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பாருங்க அப்படின்னாப்ல. சரி என்னதான் செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நாங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அன்னைக்கெல்லாம் உட்காந்து பார்த்து ஆனால் எனக்கு முடிச்சிடனே புரியுது, எனக்கு புரியுது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் 7 மணி நேரம் எடுப்பீங்க எனக்கு தெரியும். அதனால பேசி நீங்க பாருங்கன்னாப்ல. மேம் இறங்கி வந்தாங்க. அவ்வளோ தத்ரூபமா நீங்க இன்னைக்கு போட்டோல பாக்குறீங்க, இன்னைக்கு ட்ரெய்லர்ல பாக்குறீங்க, இன்னைக்கு படங்கள்ல பார்க்க போறீங்க, படத்துல பார்க்க போறீங்க. நாங்க நேரா பார்த்தோம். அவ்வளோ தத்ரூபமா இருந்துச்சு, அவ்வளோ டீட்டெயிலிங்கா இருந்துச்சு. அது அவ்வளோ வெயிட்டு மேம், பயங்கரமா இருந்துச்சு மேம். அந்த கிட்ட சூப்பர் மேம். நிறைய மேமை பத்தி பாராட்டு. நான் வாழ்த்த வயதில்லை மேம், வணங்குகிறேன். ஆனா ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் மேம். இது வரைக்கும் அந்த தலைவர்கிட்ட நான் சொன்னதில்லை, சிவா கிட்டையும் நான் சொன்னதில்லை. என்னன்னா மேம், நம்ம அந்த ஒரு சீன் இருக்கு, ஆஸ்பத்திரி சீனு. அப்போ நம்மளை தூக்கி குட்டி யானையில் உட்கார வச்சிருவாங்க. நான் தான் அவங்க கூட உட்காந்துருப்பேன். அப்போ கொஞ்ச நேரம் இவங்களுக்கு வந்து இந்த சாட்டு வைக்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. பேசிட்டு இருந்தீங்க மேம். நீங்கள் வந்து ஃபுல் நம்ம தாய்க்கிழவி கெட்டப்பில் இருக்கீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் உதவியாளர் ஒரு ஃபோனை வந்து கொடுத்தாங்க. மேம் உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்துருக்கு. நீங்கள் டக்குன்னு அதை எடுத்துட்டு, மேம் நல்லா கேட்டேன், உங்கள் தாய்க்கிழவி கெட்டப்பு 2 பக்கமும் தொங்கட்டான் தொங்குது, காதில் தண்டடி தொங்குது, அந்த கொண்டை மேமுடைய சுங்குடி சேலை, மேமுடைய கெட்ட பார்த்துக்க. இதில் வந்து ஐஃபோன் எடுத்துட்டு டக்குன்னு யார் தருமி ரைட்டும் இந்த மிடில் ஆஃப் த ஷூட் ஐ வில் கால் யூ பேக். ஓகே. அதாவது இந்த இங்கிலீஷை வந்து நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிரேக்கிங் பேட்ல தான் இந்த மாதிரி ஆங்கிலங்கள் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஆங்கிலத்தை வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ஃப்ளூயன்சி அப்படிம்பாங்கல்ல, தாய்க்கிழவி கெட்டப்பில் அப்படி ஒரு ஃப்ளூயன்சியா ஒரு இங்கிலீஷ் பேசி நீ பார்த்துருக்கியா? படத்துல கூட நீங்க பார்க்க முடியாது. நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே பார்த்தேன், இது சூப்பரா இருக்கே. நம்ம அப்பத்தாக்கெல்லாம் அம்மாச்சிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆங்கிலம் பேசினா எப்படி இருக்கும்? ஏன்னா நான்லாம் இங்கிலீஷ்ன்றேன் பாத்தியா? அது நான்லாம் இங்கிலீஷே மதுரை ஸ்லாங்ல பேசுறேன். Did you finish the homework or not? No. Go put kneel down tomorrow bring parents. இதுதான் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். அது மாதிரி மேம் பக்கத்துல இருந்து மேம் நடிச்சத நிறைய இருக்கு. அதையெல்லாம் ஷேர் பண்ணட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. மொத்தமா இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். சரத் சார் சொன்ன மாதிரி விமன் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுது, ரொம்ப அவசியமான ஒரு அரசியலை பேசுது, ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப சரியான படம். இப்படி ஒரு படத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சிவகார்த்திகேயன் தலைவருக்கு, சிவமுருகேசன் எங்கள் அன்பு தம்பி இயக்குனருக்கு, பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு, கலைபுரோக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் செய்யோன். எங்கள் அன்பு அண்ணன் சூரிய அண்ணன் கூட வந்து இப்போ மண்டாடி அண்ணனுடைய அன்பால் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த அதில் சந்திப்போம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. சூப்பர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தாய்க்கிழவி இந்த கதையை வந்து முத தம்பி சிவகுமார் முருகேசன் வந்து சொன்னப்ப உண்மையிலே ஒரு சின்ன பையன்ட்டு இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படியே ஒரு காமெடியாகவே சொல்லிகிட்டே வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நம்மள அறியாமல் கண்ணு கலங்குது. அந்த 2 வேரியேஷனுமே ஒரு பக்காவாக ஒரு யங் டைரக்டர்கிட்ட நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கதையை கேட்டோன்னா பயங்கரமாக அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு வந்துச்சு. எந்த விஷயம் கட்டி பிடிச்சேன். தம்பி சொன்ன மாதிரி, தம்பி பிரமாதண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு
சிவகுமார் முருகேசன் வந்து எனக்கு வந்து அறிமுகம் இல்லை பெருசாக. ஆனால் தம்பி சிவாலாம் சொல்லி வந்து பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு பெருமைக்குரிய படத்தில் நானும் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கணும்னு தான் எப்பயுமே எதிர்பார்த்து உட்காந்துருப்போம். நிறைய படங்கள் பண்ணுவோம். அதான் ஒரு சொல்லுவாங்க பேருக்கு 4 படம் சோருக்கு 4 படம்னு, அந்த மாதிரி வண்டி ஓடும். ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஒரு திருப்தியான ஒரு படம். எப்படின்னா வந்து இப்போ இந்த கோவில் யானையெல்லாம் கொண்டு போய் காட்டில் போய் முகாமில் விடுவாங்கல்ல 2-3 மாதம் புத்துணர்ச்சி முகாம், அந்த மாதிரி இந்த படம் நாங்கள் படம் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி ஒரு 2 மாதம் ஒரு 1.5 மாதம் நாங்கள் வந்து அந்த வில்லேஜில் போய் புத்துணர்ச்சியாக இருந்தோம். ஏன்னா ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு சீன் நடிக்கிறப்பையும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரைட்டிங் ஸ்டைல் சீனு, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சைடு எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்தாப்புல சிவகுமார் முருகேசன். எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு போட்டி இருந்துச்சு. டைலாக் பேசலையாகட்டும், நடிக்கலையாகட்டும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹீரோ லெவலில் இல்லை, ஒரு அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை, ஒரு கேரக்டரை பெருசாக பண்ணுற மாதிரி ஆள் இல்லை. எல்லாமே ஒரு மிடில் ஸ்டேஜ் நினைக்கிறேன். ஐ திங்க் தப்பா நினைக்கிறேன் தம்பி. எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து இந்த ஒரு சகோதர கேரக்டர் நாங்கள் 3 பேர் பண்ணோம். மூத்த ஒரு புலி, நான் செகண்டு, தம்பி வந்து 3வது. இது இல்லாமல் முத்துக்குமார், முனிஸ்காந்த், இளவரசண்ணே, ரேச்சல், எனக்கு மனைவி அடைச்ச நிரோசா, இவருக்கு மனைவி அடைச்ச அந்த அவங்க எல்லாருமே வந்து அந்த மதுரையை சார்ந்தவங்க ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு லைவின் உச்சம், மனைவின்னு சொல்ல மாட்டேன் தம்பி, மனைவி தான். சரியா, இது வேற கொளுத்தி போடுறேன் ஃப்ளோட பேசிட்டு விட்றா, இதே தான் ஸ்பாட்லேயும் நடக்கும், விட மாட்டாங்க நம்மளை. இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான படம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்த ராதியா மேடம், ஸ்ரீபிரியா மேடம் இவங்களாம் இருக்காங்க. இல்லை மேடம், சின்ன வயசுல மேடம் அவங்களோட சேர்ந்து நான் வந்து இது வந்து 2வது படம். தர்மதுரையில் வந்து நான் வந்து அவங்களுக்கு மகானம் அடித்தேன். இது செகண்ட் ஃபிலிம் மகானம் அடிச்சிருக்கேன். அதுக்கு உண்மையிலே பெருமைப்படுறேன். இந்த படத்தை தயாரித்த சுதன் சார் அவர்களுக்கும் எஸ்கே அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு தரமான கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஸ்டார் கேஸ்ட் அது மாதிரிலாம் கிடையாது, ஹீரோஸ் கிடையாது, ஒரு கிளவி வச்சு ஒரு கதை. இதை வந்து நம்பணும்ல அதை நம்பி இந்த படத்தை வந்து தயாரிச்சிங்க. அந்த நம்பிக்கை இன்னைக்கு வந்து பொய்யாகலை, உண்மையாக இருக்குது. தம்பி சிவகுமார் முருகேசனோட உழைப்பு, அவருடைய கிரியேட்டிவிட்டி, இதில் ஒரு ஃப்ரேமும் ஒரு விஷயமும் ஆர்டிஸ்ட் நாங்கள் நடித்தோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து தம்பி சிவகுமார் முருகேசன் தான். ஏன்னா தொடர்ந்து இந்த நிறையா பேர் வந்து சிவகுமார் சிவான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சிவகுமார் முருகேசன் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு சிவாவுக்கு முன்னாடி எனக்கு அப்பா பழக்கம். எனக்கு முருகேசன் சாலிகாந்த் டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு தம்பி அப்படின்னாரு, அண்ணே சொல்லுங்க அண்ணே, நானும் மதுரான் தம்பி செல்லுவார் அப்படின்னா, அப்படி அந்த பழக்கம் எனக்கு வந்து இவருக்கு முன்னாடி. இவர் டைரக்டர்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, படம் பண்ணுறாரு. அவர் வந்து எனக்கு ஒரு நீண்ட கால அண்ணன் நண்பர் மாதிரி. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ். அப்பப்போ பேசி வாரம் பேசிப்பார், நான் பேசிப்பேன். அப்புறம் தான் வந்து அவர் பையன் அசினேட்டரு, இன்னொரு பையன் வந்து ஆர்டிஸ்டாக பண்ணிட்டு காப்பில் சொல்லாப்புல. இத்தனைக்கு படத்தை பூஜைக்கு போயிட்டாப்புல, தாய்க்கலை பூஜைக்கு. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, தாஸ் எங்கே இருக்க அப்படின்னு. சொல்லுங்க சென்னையில் இருக்கேனே, நீங்கள் இருக்கீங்க? இல்லை தம்பி, இங்கே எது செகண்டாவதுக்கு வந்தேன், சும்மா வந்தேன்றாரு அவர். அப்பயும் பூஜைக்கு வந்து சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பண்பான ஒரு அண்ணன். அதே இந்த படத்தில் உழைச்ச அத்தனை உதவி இயக்குநர்களுக்கும், உதவி ஒளிப்பதிவாளருக்கும், டெக்னீஷியன்ஸுக்கும் அவ்வளவு. ஏன்னா கடுமையாக உழைச்சாங்க, டே அண்ட் நைட். ஏன்னா ஒரு ஷார்ட் டைம் ஃபிலிமு, ஒரு காம்பாக்ட் பட்ஜெட் எடுக்கணும். அதை வந்து அதுக்கு வந்து மொத்த டீமோட உழைப்பு தேவையில்லை, அந்த உழைப்பை வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. அதுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி தம்பி கார்த்தி, ராகுல், கலை சார் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அதே ஊர் மக்கள், காடுபட்டி மக்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏரியான ஏரியா, அது ஏரியாலாம் இருந்தாலும் அவங்க நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த படத்தை முடிச்சுட்டு வந்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ராதிகா மேடம் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய விருது பெறுவாங்க.
ஏன்னா வந்து சாதாரண நடிகை இல்லை அவங்க. ஏன்னா வந்து நம்ம பேச்சுக்கு சொல்லலாம், ஆனால் ஏன்னா நம்மளும் நடிக்கிறதுனால தெரியும், சின்ன சின்ன நுவான்ஸுகள், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே டைரக்டர் சொல்கிறத அப்படியே கேட்ச் பண்ணிப்பாங்க. கேட்ச் பண்ணி அவ்வளோ அழகாக த்ரோ பண்ணுவாங்க. அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலே பெஸ்ட் ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக தாய்க்கிழவி மூலியமாக கண்டிப்பாக ஒரு தேசிய விருது கிடைச்சே ஆகணும். கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். அவங்களோட சேர்ந்து நடித்ததுக்கு எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்குமே சந்தோஷம். இது நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், சின்ன சின்ன கலைஞர்கள் இருக்காங்க மதுரையிலேருந்து வந்த, ஏன்னா இப்போ நம்மளாம் சென்னையில் இருக்கோம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக போகிறோம் வர்றோம், ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது. ஆனால் மதுரை மாவட்டத்தை சுற்றி படங்கள், சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறப்போ அங்கே உள்ள கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குமே அவங்கள ஆட்படுத்தாமல் ஒன்லி கலை நடிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் வந்து என்னுடைய நண்பர் அண்ணன் முருகேசனையும் அம்மாவையும் மேடை கொடுத்து நினைக்கிறேன். ஏன்னா சிவகுமார் திடீருக்கு முன்னாடி எனக்கு முருகேசன் என்ன பழக்கம். அண்ணே வாங்க அண்ணே, அம்மா வாங்கம்மா, தம்பி ஜெய் வாங்க, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெருமையான தருணம். வாங்கண்ணே வாங்க, கூட்டியாங்க அவங்க. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணனுடைய பையன் வந்து டைரக்டராக ஜெயிச்சு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து சிவகுமார் முருகேசனோட அண்ணன். இவர் ரொம்ப காலம் சினிமாவில் இருக்காரு, ஆர்டிஸ்டாக இருக்காரு. கண்டிப்பாக பெரிய லெவல் வெற்றி பெறுவார் நம்புகிறேன். இவர் வந்து எனக்கு அண்ணன். சிவாவை கேட்பாப்ல அப்பா ஏதாவது கேட்டா, அண்ணே அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பாரு. இவர் என்கிட்ட சொல்லிக்குவார் இப்படி மீடியேட்டர் மாதிரி. ரொம்ப அன்பான அண்ணன். ரொம்ப என்னன்னா ஒரு எப்படி சொல்றது, குடும்பத்தில் நான் ஒருத்தன் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஒரு கலைத்துறை இல்லாம ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து விதையா முளைச்சு வர்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஃபீல் அது. ஏன்னா அண்ணன் வந்து பில்டர் அவர் ஆக்சுவலா. இவருக்கும் அவருக்கும் அந்த சம்மந்தமே இல்லை, இந்த கலைத்துறைக்கும். ஆனால் ஒரு குடும்பத்துல இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து சேயோன் இம்மீடியட்டா கொடுத்தீங்க பாருங்க, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஏன்னா அது வந்து ஒருத்தர் மேல வந்து உடனே வந்துடாது. அவருடைய குவாலிட்டி இருக்குல்ல, ரைட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் விட்டுட்டு அவரோட குவாலிட்டி, கேரக்டர் குவாலிட்டி இருக்குல்ல, அதுக்கும் சேர்த்தா கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி வா. அதனால இந்த குடும்பத்துல ஒருத்தரா நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை தம்பிக்கு கொடுத்த சுரன் சாருக்கும் எஸ்சிஎஸ்காருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து கலாச்சாரத்தை பதிவு பண்ணக்கூடிய மிக தரமான படம். எல்லாரும் குடும்பத்தோட ஒரு ஃபெஸ்டிவல் மூவியாக போய் பார்க்கலாம் அந்த படத்தை. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, குடும்பமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. உலகமெல்லாம் இருக்க தமிழர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க நம்புறேன். கொண்டாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூப்பா ஃபார் கமிங் ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ அண்ணா. சிங்கப்புலிண்ணா ஒரு சில வார்த்தைகள்ண்ணா ப்ளீஸ்ண்ணா.